வணக்கம் நண்பர்களே. ரயில்வேயில் ஸ்டேஷன் மாஸ்டர், லோகோ பைலட், கார்டு, பாயிண்ட்ஸ்மேன் இன்னும் பல வேலைகளில் கண் குறைபாடினாலவோ மற்றும் சில குறைபாடினாலவோ அந்த வேலைக்கு தகுதி இல்லாமல் ஆயிடுவாங்க. அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா de-categorised ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த வேலையை பார்க்க முடியாதனால இன்னொரு வேலை தருவாங்க. அதாவது டிவிஷனல் ஆஃபீஸ்லேயோ இல்லை வேறு ஆஃபீஸ்லேயோ வேலை தருவாங்க. வேலை தந்தவுடனே அந்த வேலை எப்படி கொடுக்கணும், சீனியாரிட்டி எப்படி பார்க்கணும், என்ன கிரேடில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட், கேரளா ஹை கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நாயனா தேவ் அப்படின்னு ஒருத்தர் ஆல்ரெடி எஸ்என்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஜூனியர் கிளர்க்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. யார்? நாயனா தேவ்ன்றது ஏஜ் 37 இயர்ஸு, ஜூனியர் கிளர்க் எஸ்என்டி டிபிசி டிவிஷனில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்த்துக்கும்போது ஒரு 3 பேர் அன்ஃபிட்டு, அதாவது அன்ஃபிட்டு de-categorised, அவங்களால பழைய வேலை பார்க்க முடியாதனால சார்ஜ் தாமஸ், சிபுராஜ், கார்த்திகேயன், இந்த 3 பேரும் ஜூனியர் கிளர்க் அப்பாயின்மெண்ட் ஆயிட்டு ஆல்ரெடி வேலை பார்த்துருந்தார் இல்லையா தேவ், நாயனா தேவ், அவரை விட இந்த 3 பேர்த்தையும் சீனியர் மோஸ்டாக வச்சுட்டாங்க. இவங்க தான் சீனியர் மோஸ்ட். ஏன்னா அவங்களோட இவங்க அப்பாயின்மெண்ட்டில் முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. அவர் தேவோட இவங்க ஆல்ரெடி சீனியர் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில், அதாவது ரயில்வேல தான், வேற இல்லை சீனியர். அதே சீனியாரிட்டி கண்டினியூஸாக இங்கேயும் இந்த நாயனா தேவோட சீனியராக வச்சதுனால இந்த நாயனா தேவ் என்ன செய்கிறாரு அப்படின்னா, முதல் ட்ரிபியூனலில் போகிறாரு. ட்ரிபியூனலில் ஜட்ஜ்மெண்ட் இவங்களுக்கு ஆதரவாக தான் வந்திருக்கு. இந்த 3 பேத்துக்கு எஸ்என்பி இருக்காங்க இல்லையா, அவங்க 3 பேத்துக்கு ஆதரவாக வந்திருக்கு. அதுக்கு என்ன செஞ்சிருக்காரு, அந்த எதிர்த்து என்ன செய்கிறார், கேரளா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போகிறாரு. அந்த கேஸில் யார் மேலே என்னாக்க, யூனியன் ஆஃப் இந்தியா ஜெனரல் மேனேஜர் சதர்ன் ரயில்வே அவர் மேலே, டிஆர்எம் சதர்ன் ரயில்வே திருவனந்தபுரம் டிவிஷன் அவர் மேலே, டிவிஷனல் பர்சனல் ஆஃபீஸர் டிவிஷனல் ஆஃபீஸ் சதர்ன் ரயில்வே திருவனந்தபுரம் அவர் மேலே, அப்புறம் இந்த 3 பேரும் மொத்தம் 6 பேர் மேலேயும் ரெஸ்பாண்டன்ட். இவங்க 6 பேர் ரெஸ்பாண்டன்ட் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லணும், இவங்க ரெஸ்பாண்டன்ட் பண்ணாங்க. ஸோ இவர் ஒரு வக்கீல் வச்சுருந்தாங்க. தேவ் சபினா சலாவுதீன் அப்படின்னு ஒருத்தர் வக்கீல் அவங்க வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு ஆதரவாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா ராம்குமார், ரயில்வேக்கு ஆதரவாக ராம்குமார் அவர் ஒரு வக்கீல். இந்த வாதாடிட்டு அது ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன கொடுத்தாங்க அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம ரயில்வேல இவங்க de-categorised ஸ்டாஃபாக இருந்தாலும் ரயில்வே எம்ப்ளாயி இஸ் அ கண்டினியூ சர்வீஸ் தான் எடுக்கணும். அதனால அவங்கள விட இந்த நாயனா தேவை விட இவங்க முதலே அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க. இவங்க 3 பேர் சீனியர்னால புதுசாக வேற டிபார்ட்மெண்ட்ல போட்டாலும் இவங்க தான் சீனியர் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி என்னன்னு பார்ப்போம். சபினா சலாவுதீன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, the learned counsel appearing for the petitioner would contend that the petitioner was not contending the position. The person who are medically de-categorized should not be posted in other department of the railways. However, she contends that such posting cannot be to the detriment of the person already serving in the cadre. Would submit that paragraph 1304 of the Indian Railways Establishment Manual concerning the accommodation of medically de-categorized personnel provides that while finding alternative posts for the absorption of the disabled medically de-categorized staff, the railway administration should ensure that the interest of the other staff in service not adversely affected, and that no reversion of any officiating railway servant is made to absorb the disabled medically de-categorized staff. Should also submit that placement of persons on de-categorized over above existing staff, that the department would result the petitioner losing her chances promotion. அதாவது
இவங்க வந்து யார் அப்படின்னா இவங்க தான் பெட்டிஷனர். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி நான் ஜூனியர் கிளர்க்காக இருக்கேன். இவங்க ஒரு எத்தனை பேர் வந்திருக்காங்க, 3 பேர் ஜூனியர் கிளர்க்கை அப்பாயின்ட் பண்ணதுனால என்னுடைய சீனியாரிட்டி பறி போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வக்கீல் வந்து ஒரு வாதம் பண்ணியிருக்காரு. 1304 இந்தியன் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேனுவல் படி எங்களுடைய இல்லையா இங்கே என்ன சொல்லுவாங்க, அட்மிஷன் should ensure that the interest of the other staff in service not adversely affected. அதனால இவங்களுக்கு de-categorized மெடிக்கல் de-categorized ஸ்டாஃபை வந்து எங்களுக்கு இந்த இவங்க இருக்காங்களே அந்த அம்மா கீழே தான் வைக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ப்ரொமோஷன் அஃபெக்ட் ஆகுது, ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த வக்கீல் வந்து வாதம் பண்ணியிருக்காங்க இந்த கேஸில். அடுத்து இந்த ராம்குமாருக்கு அடுத்த லேர்ன் கவுன்சில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த லேர்ன்டு ஸ்டாண்டிங் கவுன்சில் ஃபார் த ரயில்வேஸ்க்காக வாதாடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, would contend that the provision applicable is paragraph 313 volume 1 of the Indian Railways Establishment Manual. இது ஒரு முக்கியமானதான். 313 volume 1 of the Indian Railways Establishment Manual, which provides that medically de-categorized staff should be allowed seniority. Should be allowed seniority in the grade of absorption with reference to the length of service rendered in the equivalent corresponding grade in respect of the rate of pay in the grade of absorption, and further that in the case of staff who is in the higher grade than the grade of absorption at the time of medically categorization, the total service in the equivalent higher grade is to be taken into account. He would submit that though the petitioner had challenged the placement respondent 456 before the tribunal, she has thereafter restricted her challenge to the absorption seniority granted to the 4th respondent alone, as is evident from paragraph of the impugnment order of the Central Administrative Tribunal. He would rely on the judgment of the Supreme Court. இங்கே பாருங்களேன், இது முக்கியமான கொஸ்டின். Rely in the judgment of the Supreme Court. Bhagavan Das and another, Punjab State Electricity Board 2008 states that approach of the authorities while dealing with person entitled to benefit of 1995 Act clearly delineated in the judgment. He would also rely on the judgment of the Division Bench of the Court of Union of India. Another Chandralal and another 2017, Union of India and another, in Chandralal and another 2017 established the manner in which provision of the 1995 Act has been interpreted by this court, especially in the matter of grant of promotion etc. Grant of promotions etc. to person with a disability content section 47 1995 Act. So இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த paragraph 313 volume 1 Indian Railway Establishment Manual படி மெடிக்கலி கேட்டகரி ஸ்டாஃப்க்கு வந்து சீனியாரிட்டி அலோவ் பண்ணணும், இந்த கிரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் கொடுக்கணும், லென்த் ஆஃப் சர்வீஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர் லேர்ன் கவுன்சில் ராம்குமார் வந்து வாதாடுறாரு. அது 2 ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கோட் பண்ணுறாரு. என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, பகவான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று, பகவான் தாஸ் அண்ட் அனதர் பஞ்சாப் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணுறாங்க. பெனிஃபிட் ஆஃப் 1995 ஆக்ட் படி de-categorized ஸ்டாஃப் தான் சீனியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அனதர் and Chandralal and another, இந்த ஒரு judgment படி manner which provision of 1995 Act has been interpreted the court, the grant of promotions, இது promotion to the person with the disability content of section 47 1995 இந்த ஆக்ட் படியும் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஜட்ஜ்மெண்ட் கோட் பண்ணி
எஸ்என்பி அதாவது மெடிக்கல் டீகேட்டகரைஸ் ஸ்டாஃபுக்கு சீனியாரிட்டி கொடுக்கணும், லென்த் ஆஃப் சர்வீஸ், கிரேட் ஆஃப் பே வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரும் வாதாடுறார். We have examined the contentions raised by either side. We have to fix the examined provisions of Indian Railways Establishment Manual, hereafter also referred as the manual. Paragraph 313 manual readers. அதாவது இவங்க ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருடைய இந்த இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இவங்க ஜட்ஜ்மெண்ட் ரெண்டோடைய கவுன்சிலும் கேட்டு முடிச்சுட்டாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்க எக்ஸாமின் பண்றாங்க. இந்த 313ல என்ன சொல்லுதுன்னு எக்ஸாமின் பண்றாங்க. அதில் என்ன சொல்லுது அப்படின்னா 313 மேனுவலில் வந்து the medically de-categorized staff absorbed in alternative post whether in the same or other cadre should be allowed seniority in the grade of absorption with reference to the length of service rendered in the equivalent or corresponding grade in respect of the rate of pay fixed in the grade of absorption under the extant rules. In case of staff who are in grade higher than the grade of absorption at the time of medical categorization, total service in the equivalent higher grade is to be taken into account. அதாவது இந்த 313 மேனுவல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மெடிக்கல் டீகேட்டகரைஸ்ட் ஸ்டாஃப்க்கு வந்து அலௌடு சீனியர் இந்த கிரேட் ஆஃப் எந்த கிரேடில் அப்சர்வ் பண்ணாங்களோ அந்த கிரேடில் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த லென்த் ஆஃப் சர்வீஸ், அவங்க சர்வீஸ் அதாவது எவ்வளோ லென்த் ஆஃப் சர்வீஸ் அதை பேஸ் பண்ணி நீங்கள் சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஸ்டாஃப் who are in grade higher than the grade of absorption at the time of medical categorization, total service in the equivalent and higher grade is to be taken into account. ரைட்டா, இது வந்து என்ன சொல்லுது 313 paragraph மேனுவல் சொல்லுது. இதையும் எடுத்துக்கிறாங்க. Provisions of the paragraph 313 manual is clear in terms. It is evident from the reading of the provisions of paragraph 313 that person who are de-categorized medically grounds have to right to claim their seniority shall not be affected on account of de-categorization அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். 313 என்ன சொல்லுதுன்னா, இந்த டீகேட்டகரைஸ்ட் ஸ்டாஃப் வந்து ரைட் டு கிளைம், அவங்களுக்கு சீனியாரிட்டி கிளைம் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. நாட் டு அஃபெக்ட் அக்கௌண்ட் ஆஃப் டீகேட்டகரைசேஷன், டீகேட்டகரைசேஷனால அவங்களுக்கு சீனியாரிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. Paragraph 1304 of the manual on which considerable reliance has been placed by the learned counsel appearing for the petitioner read as follows. ஸோ இது வந்து 313 சொல்லுது, இந்தியன் மேனுவலில் ரயில்வே மேனுவல் சொல்லுது. இங்கே 1304 என்ன சொல்லுதுன்னா, டிசபிள்டு மெடிக்கல் டீகேட்டகரைஸ்ட் ஸ்டாஃப் டு பி அப்சார்ப்ட் இன் த போஸ்ட் தே கேன் adequately fill the matter of absorption disabled medically categorized staff in alternative post. Railway administration should take care, ரொம்ப முக்கியம், should take care ensure that the alternative employment offered is only in the post which the staff can be adequately filled. As far as possible should be probably be allied categories where their background and experience in earlier post would be utilized. While finding alternative post for the absorption disabled medical category staff, railway administration should ensure the interest of other staff in service not adversely affected. No reversion of any officiating railway servant is made to absorb the disabled medical decategorized railway servant, not only within the unit of division or department but other units of department. அதாவது என்ன சொல்றாங்க, 1304 IREM என்ன சொல்லுது அப்படின்னா, administration should take care to ensure the alternative employment only in the post staff can adequately fill. As far as possible should be broadly allied category. allied category கொடுங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்ததில் கொடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. இதில் என்ன சொல்கிறாங்க, ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் should ensure interest of other staff in service. ஆல்ரெடி சர்வீஸ் இருக்காங்க இல்லையா, அதர் ஸ்டாஃப் வந்து எந்த சூழ்நிலையும் நாட் அட்வர்ஸ்லி அஃபெக்டட், அவங்கள அஃபெக்ட் ஆகக்கூடாது. நோ ரிவர்ஷன் ஆஃப், எந்த சூழ்நிலையும் ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. இஸ் மேட் டு அப்சர்வ் த டிசபிள்டு.
de-categorized வந்து அப்சர்வ் பண்ணனால எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி இருக்க எம்ப்ளாய்க்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் ரிவர்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1304ல். ரீடிங் பேராகிராஃப் 313 1304 ரெண்டும் பேராகிராஃப் படித்து பார்த்தாச்சு. மேனுவல் டுகெதர். வி ஹாவ் நோ ஹெசிடேஷன், எந்த ஒரு சூழ்நிலை ஹெசிடேட் பண்ணலாங்க, டு கன்க்ளூட் தட் the production of extended to existing employees in the cadre granted by the paragraph 1304 of the manual does not extend to the production of the seniority. In other words, the de-categorized personnel can claim the production of the seniority in terms of paragraph 313 volume 1 of the manual. We have to harmoniously construe both the provisions. ரெண்டு provision பார்த்தோம், 313 1304 பார்த்தோம். There is yet another aspect of matter. The tribunal has held that the matter should be considered with reference to the provision of 1995 Act. இந்த ரெண்டும் பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கன்சிடர் ரெஃபரன்ஸ் டு த ப்ரொவிஷன் 1995 ஆக்டை வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். Though there is nothing on record to suggest that respondent 5 and 6 were also entitled to the benefit of the profit of the provisions 1995. இந்த நாலும் இல்லாமல் 5 6மே இந்த 1990 ஆக்ட் படி இவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. So far as the fourth respondent is concerned, it has not been disputed before us that he had met with an accident while on duty, as a result of which one of his arms has become unbearably decapacitated, that he now suffers permanent disability and is therefore entitled to the benefit of grant of 1995 Act. We will examine the matter light of provisions of 1995 Act. The rights of person with a disability 2016 was not in force at the relevant time. Section 47 1995 Act to extend is relevant as readers. அதாவது இங்கே 4 பேர் 4 5 இருக்காங்க. 4வது வரதே ரொம்ப வந்து என்ன சொல்லலாம், கையில் ரொம்ப சஃபர் ஆகிருக்காரு. அதனால் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது செக்ஷன் 47 1995 ஆக்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, கீழே பார்ப்போமே, ரொம்ப முக்கியமான இதுதான். ஏன்னா இந்த 1304லையும் இந்த 1304ம் 313 இல்லையா, 13 SNPக்கு ஆதரவாக இருக்குது, இதில் வந்து ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு ஆதரவாக இருக்குது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்ஷன் 47 ஆஃப் த 1995 ஆக்ட் படி நான் டிஸ்கிரிமினேஷன் இன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட், 47 படி நான் டிஸ்கிரிமினேஷன் இந்த கவர்மெண்ட் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷால் டிஸ்பர்ஸ் வித் reduced rank on employment who acquire the disability during his service, provided that if an employee after acquiring disability not suitable for the post he was holding would be shifted to some other post with the same pay scale and service benefits, provided further that if it is not possible to adjust the employee against any post, he may be kept to supernumerary posts until suitable post available he attained the age of சூப்பர்வனேஷன் விச்சவர் இஸ் ஏர்லியர். அதாவது என்ன சொல்கிறேன், 47 என்ன சொல்கிறது, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில். அவங்க டிசபிலிட்டியாக இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க அப்படிலாம் கிடையாது, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. நோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷால் டிஸ்பென்ஸ் வித் ஆர் ரெடியூஸ், எந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் யாராலையும் அவங்கள ரேங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயி ஹூ ஆர் அக்யூர் டிசபிலிட்டி ஆனதுனால அவங்களுடைய ரேங்கை வந்து குறைக்கக்கூடாது, குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு போஸ்ட் கிடைக்குன்னா அவரை சூப்பர்வைசர் போஸ்ட் SNP போஸ்ட்லேயே வச்சுருக்கணும். அதே அது முக்கியமான சேம் பே ஸ்கேல் அண்ட் சர்வீஸ் பெனிஃபிட், பே ஸ்கேல் சேமாக இருக்கணும், அதே சர்வீஸ் பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ ப்ரொமோஷன் ஷால் பி டினைடு, அவங்க நோ ப்ரொமோஷன் ஷால் பி டினைடு to a person merely on the ground of his disability. அவர் டிசபிலிட்டி ஆனதுனால ப்ரொமோஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 47 ஆக்ட்.
So reading of the section 47 clearly indicates that person with disabilities cannot be discriminated against any manner, that he or she shall not be denied promotion merely account of his disability. Disabilityனால அவங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் ப்ரொமோஷன் டினை பண்ணக்கூடாது, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. Here in the fact of the present case, இந்த present case என்ன அப்படின்னா, the petitioner does not challenge the de-categorization of either fourth respondent or respondent 5 and 6. De-categorization சொல்லல, ஆனா என்ன சொல்லிருக்காங்க, her case is restricted to a challenge to the grant of seniority alone. அவங்க வந்து வேலையெல்லாம் கொடுக்கட்டும், ஆனால் சீனியாரிட்டி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அந்த அம்மா கேஸ் போட்டுருக்காங்க. ஸோ as already indicated, our reading the provisions of paragraph 313 Indian Railway Establishment Manual leads us to conclusion that even seniority will be protected to de-categorized to recategorization of the particular individual. என்ன சொல்றாங்க 313 பார்க்கும்போது சீனியாரிட்டி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. that apart the case person entitled to the benefit of 1995 Act படி அல்லது Rights of Person with Disability Act 2006 Provision 47 of the 1995 Act Section 20 of Rights of Person Disability Act 2016, which is in pari-materia to the provision of 1995 Act, will step into only grant production pay, but will extend production seniority as well. இந்த ஆக்ட்லாம் என்ன சொல்லுதுன்னா, பே ப்ரொடக்ஷன் மட்டும் கிடையாது, will extend production of seniority as well. seniority ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. Any other interpretation will result in our losing sight of the provision 1995 Act, Rights Person Disability Act 2016, even if we were accepted the contention of the learned counsel for the petitioner that the provision paragraph 1304 Indian Establishment Manual would protect the seniority of the person already in the cadre. We cannot ignore fact that the provision of the Indian Railway Establishment cannot be override. இங்க பாருங்களேன், இது முக்கியமானது. Cannot be override. அங்க 1304 பார்த்தோம், 313 பார்த்தோம், 1995 Act 2016 Disability Actலாம் பார்க்கும்போது Indian Railways Manual 134 இருக்குல்லையா, cannot override the statutory provisions contain 1995 Act. 1995 Act வந்து Indian Manual override பண்ண முடியாது. If we were to accord the manual of the status of subordinate legislation, it is settled law. Subordinate legislation must not only be the conformity with the plenary legislation under which it is framed, but must also be in conformity with all other forms of plenary legislation. Kerala Samsthana Setu Tulilali Union, State of Kerala. In the case body, the original petition therefore lacks merits, will stand dismissed. In the fact and the circumstances of the case, we make no order as to cost. அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னாக்க இந்த 1995 செக்ஷன் 47 2006 டிசபிலிட்டி ஆக்ட் இந்த ப்ரொவிஷன்லாம் வந்து அதனால சீனியாரிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும், சேம் பே ஸ்கேல் கொடுக்கணும் அப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லு. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் படி நம்ம கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி என்ன சொன்னாங்க, அவர் எஸ்என்பி இருந்தாங்க அப்படின்னா அவங்க சேம் பே ஸ்கேல் மற்றும் சீனியாரிட்டி கொடுக்கணும்னு இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. நண்பர்களே, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இந்த உண்மையான ஜட்ஜ்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. கண்டிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட் படி டி கேட்டகரி ஸ்டாஃபுக்கு வந்து சீனியாரிட்டி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அவங்க வேறு
டிபார்ட்மெண்ட் ரயில்வேலே வேலை பார்க்குறாங்க, ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்து வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்தாலும் அவங்கள வந்து கண்டினியூஸ் சர்வீஸாக தான் எடுத்துக்கிறணும். புதுசாக வந்தவங்க மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் கண்டினியூஸ் சர்வீஸ், ஏன்னா ரயில்வேலே வேலை பார்த்துட்டு அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோம் de-categorised ஆனதுனால. அதனால் சீனியாரிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நிறையா நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அதிக நபர்கள் தெரிஞ்சுக்கணும். நண்பர்களே மறந்துடாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.